ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். உங்ககிட்ட இட்லி தோசை மாவு இல்லைன்னா 5 நிமிஷத்தில் சூப்பரான ஒரு டிஃபன் செஞ்சிடலாம். அதுவும் ஒரே ஒரு மெயின் ஐட்டத்தை வச்சு. உள்ளே நல்லா சாஃப்டாக, வெளியே நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். இந்த டிஃபன் செய்கிறதுக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது. சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் சாப்பிடாத ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வாங்க இந்த டிஃபன் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பை நல்லா களைஞ்சிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விடுங்க. ஊறின பாசிப்பருப்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா, கருவேப்பிலை ஒரு கொத்து, கல் உப்பு தேவையான அளவு, பூண்டு 2 பல், பெரிய வெங்காயத்தில் 1 வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம்னா ஒரு 3-4 சேர்த்துக்கோங்க. தயிர் 3 ஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இந்த பதத்துக்கு இருக்கணும். வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா முறுமுறுன்னு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை அப்படியே எடுத்து ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் சிம்மிலே வேகட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வைங்க. சூப்பரான நம்மளோட டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம கட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஒரு ஆள் 2 சாப்பிட்டாவே வயிறு ஃபுல்லாகிடும். இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் என்ன அப்படின்னா தாளிக்காத தேங்காய் சட்னி. இல்லை அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், வெளியே முறுமுறுன்னு இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.